பாதத்துல வந்திருக்கிறோம். நாமத்தினால வரவேற்கிறோம். இப்ப கூட இருக்கிற இடங்கள்ல நம்ம ஒரு விஷயம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நம்ம கிட்ட பேசும்படியா அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு நம்முடைய இருதயத்தை ஏசப்பா திறந்துள்ளபடியா நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா, ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திர இயேசப்பா. அப்பா இந்த காலை நேரத்திற்காய் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இந்த நேரத்திலையும் ஏசப்பா உங்க பாதத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. பேசுகிறது நீங்க நல்ல பிதாவின் ஆவியானவர், இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. நீங்க எங்ககிட்ட என்ன பேசி சுத்தமா இருக்கீங்களோ அந்த வார்த்தை வெளிப்படட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஆவியானவருடைய ஆளுகை வெளிப்படட்டும். ஆண்டவரே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். அப்ப எல்லாரும் ஒரு மனதின் ஆவியினால நிரப்புங்க. ஆவியானவரே அப்பா நீங்க சொல்லுகிற வார்த்தையை நாங்கள் கவனமாய் கேட்டு அப்ப அவங்க வார்த்தையின்படி நாங்க செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தரை மட்டும் தாழ்த்துகிற ஆண்டவரே நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்துல கூட இசப்பா நான் என்ன மெசேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு இசப்பாட்ட ஜோம் பண்ணிட்டு இருந்தப்போ இசப்பா ஒரு வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசினாங்க. அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜெபிக்கலான்னு ஆசைப்படுறேன். கரங்கள்ல வேதம் பைபிள் இருக்கிறவங்க நம்ம வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையுண்டாவதாக. ஆமீன். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. இதுல வந்துட்டு இயேசப்பா சொல்லியிருக்காங்க, சகலமும் எல்லாமே இந்த பூமியில உருவாக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏசப்பாவால உருவாக்கப்பட்டது, கர்த்தரால தேவனால உருவாக்கப்பட்டது. அவர் உருவாக்கி இருக்காரு. அவர் மூலமாய் அவரே உருவாக்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்காக உருவாக்கி இருக்காரு. சரிங்களா? நாம வந்துட்டு ஜனநாயகம் பற்றி இப்ப நம்ம வந்துட்டு அரசியல் பத்தி படிக்கணும் அப்படின்னா சோசியல்ல வந்துட்டு படிச்சிருப்போம். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி எனப்படும் சொல்லிட்டு நம்ம சோசியல் எஸ்எஸ்டில வந்துட்டு நம்ம படிச்சிருந்திருப்போம். அதே மாதிரி இசப்பா அதுக்கு முன்னாடி நம்ம அது வந்து இப்ப நமக்கு உருவாக்கப்பட்டது. ஆனா முன்னாடியே ஒரு கர்த்தருடைய ராஜ்யம் உருவாக்கப்பட்டு செயல்முறையில இருக்கு. அதுதான் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஒரு ஒரு ரூல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ரூல் அப்படிங்கிறத விட கர்த்தருடைய ஒரு ஃபேமிலி, தேவனுடைய ஒரு ஃபேமிலி, அவருடைய ஒரு குடும்பம், அவர் உருவாக்குற ஒரு குடும்பம்னு சொல்லலாம். அந்த குடும்பம் எதனால உருவாக்கப்பட்டதுன்னா அவரால அவர் வந்துட்டு தீர்மானிச்சதுனால, எனக்காக நான் ஒரு மனுஷனை கூட இருக்க ஒரு மனுஷனை உருவாக்கணும் அவர் யோசிச்சதுனால, அவரே தன்னுடைய கரத்தினால அவருக்காக அவர் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்குன அவர் உருவாக்குன மனுஷங்க தான் நம்ம எல்லாருமே. சரிங்களா? இதை இயேசுப்பா எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, கர்த்தருக்காக, அதாவது கர்த்தரா ஏசப்பா அவர் நம்ம மனுஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கர்த்தரே மனுஷனுக்கு கொடுக்கறதுதான் என்னன்னா சுதந்திரம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தரால் தேவன் வந்துட்டு மனுஷனுக்கு கொடுக்கணும். அவர் உருவாக்குன மனுஷனுக்கு எல்லாமே அவர்னால உருவாக்கப்பட்டுச்சுது. அதே மாதிரிதான் சுதந்திரமும் அவரால உருவாக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா தேவனால உருவாக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? அந்த சுதந்திரம் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா கர்த்தரால் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு கர்த்தருக்காக அந்த மனுஷன் கர்த்தருக்காக வாழணும், அந்த சுதந்திரத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும்னு நினைச்சு கர்த்தரே மனுஷனுக்கு கொடுத்தது சுதந்திரம். சரிங்களா? இப்போ நார்மலா நம்ம ஒரு விஷயம் நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மலா எந்த மனுஷனா இருந்தாலும் அந்த மனுஷன் கிட்ட ஒரு பொருள் இருக்குது. இப்ப நம்ம கிட்டயுமே ஒரு தங்க கட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தங்க கட்டிய நம்ம இப்ப கோல்டா மாத்தணும், இல்லைன்னா ஒரு ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா ஒரு சர்ச் கட்டணும், ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். சாதாரணமான மனுஷனா இருந்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவனுக்குள்ள கடன் அடைக்கணும், ஃபர்ஸ்ட் அதுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்புறம் தங்கம் சேர்க்கணும், பிள்ளைங்க இருந்தாங்க கல்யாணத்துக்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோல்டு தங்க கட்டி வச்சு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அதை யாருக்காவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? இப்போ உங்க கையிலயுமே ஒரு தங்கம் இருக்குல்ல, என் கையிலயே ஒரு தங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்துட்டு இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுப்பேனா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்டயே தேவை இருக்கு, என்கிட்டயே நிறைய விஷயங்கள் எனக்கு தேவையா இருக்கு, நிறைய செஞ்சு முடிக்க முடியாத காரியங்கள், செய்ய முடியாத காரியங்கள், எனக்குள்ள இருக்கிற குறைகள் நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நான் அந்த தங்க கட்டையை நான் வந்துட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். சரிங்களா?
எனக்குன்னு ஒரு தேவை இருக்கும்போது நான் யாருக்குமே கொடுக்க முடியாது. எனக்குள்ள தேவை நிறைவாயிட்டு அப்படின்னா, அப்பவுமே கூட சேர்க்கணும்னு தான் நம்ம நினைப்போமே தவிர, இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டோம். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்கிட்ட இருக்கு அநேக காரியங்கள் இருக்குது. அநேக அ நெறைய சுதந்திரம் இருக்குது அவர்கிட்ட. அநேக தேசங்கள் அவர்கிட்ட இருக்குது. அநேக தூதர்கள் இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அவர் கூட இருக்கிறதுக்கு, அவர்கிட்ட பேசுறதுக்கு, அவர் கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் குடுக்கிறது தான் என்னன்னா, சுதந்திரம். அந்த சுதந்திரத்த அவர் வந்துட்டு சுதந்திரம் அப்படிங்கும்போது இப்போ இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவருக்கு சொந்தமானது இல்லையா? அது எல்லாத்தையுமே மனுஷனுக்கு குடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே இசப்பா என்ன பண்றாங்க? மனுஷனுக்கு குடுக்குறாங்க. எனக்குள்ளது, எனக்குள்ள சுதந்திரம். தூதர்கள் என்ன ஆராதிக்கிறாங்க? என்ன மட்டும் தான் ஆராதிக்கணும் அவர் வச்சுக்கிட்டு இருக்குல்ல. இந்த பூமிய நான் தான் உண்டாக்குனேன். எனக்கு தான் சுதந்திரம். என்னோட சுதந்திரம் இது. நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு இயேசப்பா விரும்பல. அவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, அது எல்லாத்தையுமே மனுஷனுக்கு குடுக்குறாரு. அவர் உண்டாக்குன எல்லாத்தையுமே மனுஷனுக்கு குடுத்து வச்சுக்கோப்பா. இத சுதந்தரித்துக்கொள். இத சுதந்தரித்துக்கொள். இத நீ சுதந்தரித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசப்பா எல்லாத்தையுமே மனுஷனுக்கு குடுக்குறாங்க. எதெல்லாம் குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆதியாகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, 1வது அதிகாரத்துல 26வது வசனத்துல நமக்கு இயேசப்பா அழகா குடுத்திருப்பாங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஏசப்பா என்ன பண்றாங்க? அவர் மூலம் அவரே மாதிரி நமது மூலமாகவும், நமது சாயலாகவும், நமது ரூபத்தின்படி ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அத உண்டாக்கி, மனுஷனை உண்டாக்கி, அவன எதுக்காக உண்டாக்குறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஆள்றதுக்கு. அதுக்கு முன்னாடி அவர் படைச்ச எல்லா ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமியில வாழ்ற ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் ஆள்றதுக்காக எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்றாங்க? மனுஷனுக்கு குடுக்குறாங்க. எல்லாத்தையும் அவர் வச்சுக்கல. அவர் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? மனுஷனுக்கு குடுக்குறாரு. ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு அதாவது உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதுதான் ஒரு சுதந்திரம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் கர்த்தரே மனுஷனுக்கு கொடுக்கிறதுதான் சுதந்திரம். எப்படிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறது சுதந்திரம்? கர்த்தர் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு யார் யாருக்கு கர்த்தர் சுதந்திரம் கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் சொந்தமா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பூமியில கர்த்தர் உருவாக்கின ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுக்கிறதுதான் சுதந்திரம். ஏசப்பா ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாங்க. பூமி அனைத்துல இருக்கிற மச்சங்கள், எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாத்தையுமே நீங்க ஆண்டு கொள்ளுங்க. நீங்க வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பண்படுத்தவும், காக்கவும், இதுல இருக்கிற காரியங்களை நீங்க ஆண்டு கொள்ளவும், சுதந்திரித்துக் கொள்ளவும் ஏசப்பா அந்த ஏதேன் தோட்டத்தை அவன் கையில குடுத்துட்டாங்க. உருவாக்கப்பட்ட ஆதாமுக்கு ஒரு ஏதேன் தோட்டம் சொந்தமா, சுதந்திரமா அவனுடைய சொந்த வீடா கொடுக்கப்படுது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பிறந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. தாயின் கருவுல உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடையவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாயின் கருவுல உருவாகுறதுக்கு முன்னமே நம்மள முன்குறித்து தாயின் கருவுல உருவாக்கி நம்ம மேல ஒரு தரிசனத்தை கொடுத்து நமக்கு சுதந்திரமாகிய ஒரு குடும்பத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம கையில ஏசப்பா ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுதந்திரம். நம்ம இருக்கிற குடும்பம். நம்ம எந்த இடத்துல நம்மளுடைய ஃபேமிலி தான். நம்ம எந்த இடத்துல ஏசப்பா நமக்கு ஃபேமிலி கொடுத்திருக்காங்க, அந்த ஃபேமிலி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். அந்த சுதந்திரத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? அந்த சுதந்திரத்தை பாதுகாத்து கொள்ளுகிறவங்களா இருக்கோமா? இல்லைன்னா அதை அழித்து போடுறவங்களா இருக்கோமா? ஏசப்பா ஆதாம் ஏவாள அந்த ஏதேன் தோட்டத்துல எதுக்காக உருவாக்குறாங்கன்னு சொன்னா, அது எல்லாத்தையும் ஆண்டு கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு கொள்றதுக்கு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடிகளையும் பண்படுத்தவும், அதனை காத்து கொள்றதுக்கும். சரிங்களா? அதுல இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும், செடியையும், கனிகள் எல்லாவற்றையும் அதை பண்படுத்தவும், காக்கவும் வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்துல இருக்கு. அதே மாதிரி 2வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும், காக்கவும் வைத்தார். அந்த இருக்கிற காரியங்களை
பண்படுத்தவும் காக்கவும் ஏசப்பா ஆதாம் ஏவாள அந்த ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய குடும்பத்தை பண்படுத்துவதற்கும் காத்து கொள்வதற்காகவும் அதை ஆண்டு கொள்வதற்காகவும் ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிரகாரமா அதை ஆண்டு கொள்வதற்காகவும் ஏசப்பா நம்மள உருவாக்கி இருக்கிற நம்மளுடைய குடும்பம் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் சுதந்திரம். ஏசப்பா கொடுத்துட்ட இந்த சுதந்திரத்தை நம்ம பண்படுத்துகிறவங்களா இருக்கோமா, காத்து கொள்ளுகிறவங்களா இருக்கோமா, இல்லைன்னா அதை அழித்து போடுகிறவங்களா இருக்கோமா? நம்முடைய குடும்பத்துல நம்ம இருக்கிறவங்களை நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய குடும்பங்கள்ல அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. சில குடும்பத்துல அம்மா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில இடத்துல அப்பா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில இடத்துல பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சில இடத்துல எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பத்தி தெரியும், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்காது. சில வீட்டுல யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு விதமா இருக்கும். எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி தான் இருக்குமான்னு கேட்டா இல்லவே இல்லை. இண்டிவிஜுவல் ஒவ்வொருவருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த அவங்களுடைய சுயநலங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? இப்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கிற நம்மளுடைய குடும்பத்துல ஏசப்பா நம்மள எதுக்காக உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த குடும்பத்தை பண்படுத்தணும், தவறாய் போகிற அந்த வழியை சரிப்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை காத்து கொள்ளணும், பிசாசின் கண்ணிக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளணும், அந்த குடும்பத்தை ஆண்டு கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தணும், அது குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய குடும்பத்தை ஏசப்பா நமக்கு சுதந்திரமா கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்துல நம்ம கவனம் உள்ளவங்களா இருக்கணும். இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு ஆவிக்குரிய பிரகாரமா பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு நம்முடைய குடும்பத்தை நம்ம காத்து கொள்ளுகிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. இந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை ஏசப்பா உண்டாக்குனாங்க. இந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஒரு குடும்பமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது பிசாசுனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அவங்க பிரிஞ்சு போகும்போது எப்போ அவங்க வந்துட்டு வேலை செய்யறதுக்கு நான் வந்துட்டு பிரிஞ்சு போக இந்த பாரடைஸ் லாஸ்ட்ல வந்துட்டு மில்டன் அழகா சொல்லியிருப்பாரு. இது நமக்கு பைபிள்ல நார்மலா ஏசப்பா சொல்லியிருக்காங்க. இந்த பைபிளை வச்சு அவர் ஒரு கதையா மில்டன் வந்து ஒரு கதையா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா அவங்க 2 பேரும் ஒன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆதாம் ஏவாள். அப்போ வந்துட்டு ஏவாள் சொல்லுவாளாம், நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணாதானே இருப்போம், நான் வந்துட்டு கொஞ்சம் தனியா போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏவாள் சொல்லுவா. அப்போ ஆதாம் சொல்லுவா, இல்ல அப்படி வந்துட்டு நம்ம போக வேண்டாம், நம்ம ஒன்னாவே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நான் எப்பவுமே உங்களுக்கு கீழேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு, உங்க கூடயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் கொஞ்சம் தனியா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சப்ரஸ் பண்ணி கேட்க ஆதாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆதாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு இவளை போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மேல கோவப்பட்டுக்குவா. பிடிச்சு வைக்கவும் முடியாது. சரி விட்டுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு சரி நீ போயிட்டு வா, ஆனா உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, உனக்கு ஏதாவது என்னோட தேவைப்பட்டுச்சு உடனே நீ என்ன கூப்பிடு, நான் வந்துடுறேன்னு சொல்லுவா. அவன் அப்படின்னு சொல்லுவான். இவன் அவ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. சோ அந்த இடத்துல அவன் வந்துட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போகல, ஏதோ ஒரு சம் ரீசனுக்காக நான் வந்து தனியா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் ரீசனுக்காக பிரிஞ்சு போயிருக்கான். புரிஞ்சு போய் வேலை பார்க்கும்போதுதான் அந்த இடத்துல சாத்தான சந்திக்கிறாரு, சர்ப்பத்தை சந்திச்சு சர்ப்பத்து கூட பேச ஒரு பெரிய கான்வர்சேஷன் அந்த இடத்துல போகும். இதே மாதிரிதான் ஆஹ் நம்மளுடைய ஃபேமிலியே நடக்கும். எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம், சண்டை போட்டுலாம் யாருமே பிரிஞ்சு போக மாட்டோம். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க, தனியா போக மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா அது வேணுக்குனே மறைக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சம் ரீசனுக்காக சில விஷயங்களை மறைப்பாங்க, சில விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லாம இருப்பாங்க, சில இடத்துக்கு அவங்க தனியா போவாங்க. சோ அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எப்படி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஆதாம் வந்துட்டு அவன் தனியா போயிட்டான்னு சொல்லிட்டு அவளை அப்படியே விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அவனுடைய சிந்தை அந்த ஏவாள் கிட்ட இருந்துச்சு, அவன் நம்மளை விட்டு தனியா போயிட்டாலே என்ன பண்ணுவா, என்ன செய்யறா, எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய சிந்தை அவன் மேல நோக்கமா இருந்திருந்து அப்படின்னா ஏவாள் அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்கு ஆதாம் அனுமதிச்சிருக்க மாட்டான். அவனோட சிந்தை ஏவாள் மேல இல்லாததுனாலதான் அன்னைக்கு ஏவாள் அந்த இடத்துல பாவம் செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தையும் எப்போதுமே நம்மளுடைய ஃபேமிலியில உள்ளவங்க மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு எப்போதுமே நம்ம ஃபேமிலி வச்சு நினைவுல வச்சிருக்கிறவங்களா இருக்கணும். என் ஃபேமிலியில உள்ளவங்க எப்படி இருக்காங்க, எங்க போறாங்க, என்ன யூஸ், இல்ல உங்களுடைய கேரக்டர் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, ஆக்டிவிட்டிஸ் ஏதோ மாறுது, பேச்சு ஏதோ மாறுது, மொபைல் யூஸ் பண்ற டைமிங் ஏதோ மாறுது, நைட் இவ்வளவு நேரம் முடிச்சிருக்காங்களா, ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு. சோ நம்ம வந்துட்டு சில இடத்துல நம்மளால கேட்க முடியாது, கேட்க முடிஞ்சதுன்னா கேட்டுருணும், கேட்க முடியாத இடத்துல நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம அவங்களுக்காக
அவங்களுக்காக முழங்கால் படியணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவங்க எந்த ஒரு பாவத்திலையும் விழுந்து விடாதபடிக்கு ஏசப்பா பாதுகாத்து கொள்றதுக்கு வல்லமையுள்ள தேவனா இருக்காங்க. கர்த்தர் எப்பவுமே மனுஷங்க மேல நோக்கமா இருக்கிறாராம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு பாவத்துல விழுந்துடக்கூடாதுன்னு பாதுகாத்து கொள்ளணும். அப்படியே விழுந்து போனாலும் மறுபடியும் என் பிள்ளை எழுந்து வந்தா நான் உடனே தூக்கி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதே மனுஷங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் நம்ம குடும்பத்தின் மேல எப்பொழுதுமே நோக்கம் உள்ளவங்களா இருக்கணும். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நம்ம பிறந்த நம்ம ஒவ்வொருவருக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சுதந்திரம் என்னது அப்படின்னு கேட்டா நம்முடைய குடும்பம். அந்த குடும்பத்தை நம்ம பண்படுத்தி காத்து அதை கர்த்தருக்காக நம்ம பாதுகாத்து நம்ம வச்சுக்கணுங்கிறது முதலாவது ஏசப்பா விரும்புகிற காரியம். ரெண்டாவது யாருக்கு கொடுக்கப்படுற சுதந்திரம் அப்படின்னா முன்குறிக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் தான் என்ன அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிறதா சுதந்திரம். சரிங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆறாவது அதிகாரத்துல நோவா, நமக்கு நோவா நல்லாவே தெரியும். இந்த நோவா கர்த்தரால கர்த்தர் பூமியை பார்க்கும்போது எல்லா ஜனங்களுமே பாவத்துல அழிக்கப்பட்டு எல்லாத்துலயே பாவத்துல சீர்குலைஞ்சு பாவத்துல விழுந்து போய் எந்திக்க முடியாத சூழ்நிலையில பூமியை அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் விரும்பாத காரியத்தை அந்த பூமியில செஞ்சுறவங்க எல்லாம் காணப்படுறாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த பூமியில கர்த்தர் அழிக்கணும், அந்த பூமியை கர்த்தர் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அழிக்கணும்னு நினைக்கிற பூமியில கர்த்தர் மீட்டெடுத்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு முன்குறிச்ச ஒரு மனிதன் தான் யாருன்னா நோவா. சரிங்களா? அந்த நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் தான் என்னன்னா பேழை. ஒரு பேழையை கர்த்தர் கொடுத்து அவனுக்கு சுதந்திரமா கொடுக்காங்க. அந்த பேழையில என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஊரும் பிராணிகள், எல்லா மாம்ச ஜந்துக்கள், மிருகங்கள், பறவைகள், இன்செக்ட்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அந்த பேழைக்குள்ள அவன் கூட இருக்குது. அது மட்டும் இல்ல மனுஷங்களும், அதாவது அவருடைய குடும்பமும் அந்த இடத்துல இருக்குது. ஏசப்பா யாரையுமே விட்டு வைக்கல. உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் ஒரு ஜோடியோ 2 ஜோடியோ அவங்க கூட சேர்த்து வைக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 ஜோடியா அந்த குடும்பத்தையும் ஏசப்பா சேர்த்து வச்சுக்காங்க. நோவா அவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள். சரியா? இவங்களையும் ஏசப்பா அந்த பேழைக்குள்ள ஒரு ஜோடியா சேர்த்து அந்த பேழைக்குள்ள உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. எதுக்காக அவங்களை பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னா உலகம் அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க பூமியை நிரப்பி பழுகி பெருகணும், பூமியை நிரப்பணும், மறுபடியும் அவங்க என் கூட சேர்ந்து வாழணும், என் கூட வந்துட்டு வாழணும், நான் சொல்றதை கேட்கணும், என்கிட்ட அன்பா இருக்கணும், எப்பொழுதுமே என் கூட உறவாடணும், இந்த ஜனங்கள் எப்போதுமே என்ன விரும்புகிறவங்களா இருக்கணும், என்ன நேசிக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த நோவாவுடைய குடும்பத்தை முன்குறிச்சு அவங்களுக்கு சுதந்திரமா இந்த பேழையை கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல பிறந்த நம்ம மனுஷன் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா முன்குறிக்கப்பட்ட நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் நம்ம வாழ்கிற இந்த நம்மளுடைய ஊரு, நம்மளுடைய கிராமம், நம்ம இருக்கிற ஒரு வில்லேஜா இருக்கலாம், அது ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம். சரிங்களா? அந்த இடத்தை ஏசப்பா நமக்கு முன்குறிச்சு நம்ம மூலமா இந்த இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு விரும்பி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு இடம் தான் நம்ம பிறந்து வாழ்கிற இந்த இடம். திருநெல்வேலியா இருக்கலாம், ஒரு தூத்துக்குடியா இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ சம் பிளேஸ் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம். ஏசப்பா நம்மள எதுக்காக அந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தான் என்ன அப்படின்னா முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரம் தான் நம்ம பிறந்திருக்கிற பூமி, நம்ம பிறந்திருக்கிற வில்லேஜ், நம்ம பிறந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிக்டை ஏசப்பா நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை இந்த டிஸ்ட்ரிக்ட நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜனங்களுக்காக அவங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து அவங்க ஒவ்வொருவரையும் பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் செயல்படணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. ஏசப்பாவுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கு. ரொம்ப வருஷமா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் வருகை சீக்கிரமா இருக்கு, சீக்கிரமாக. கொரிந்து பட்டணத்துல உள்ளவங்க, தெசலோனிக்கே பட்டணத்துல உள்ளவங்க, அவங்களே அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவங்க ஆயத்தமா இருந்திருக்காங்களாம். அவர் இப்ப வருவாரு, அப்ப வருவாரு, எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, படுக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, தண்ணி குடிக்கும் போது, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் இப்ப வந்தாரு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் அவங்க தங்களை ஆதாயப்படுத்திக்கிட்டவங்களா இருந்தாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா
நிறைய பேர் வந்துட்டு இதை கேட்டு 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 சோர்ந்து போனவங்களா இருக்காங்க. நிறைய பேர் இதை கேட்டு 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 அதுல இருக்க நம்பிக்கையே இல்லாம போனவங்களா இருக்காங்க. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏசப்பா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்க சொல்றாங்க. நம்ம அவருடைய வருகை குறித்து சோர்ந்து போனவங்களா இருக்கோமா? இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா ஏசப்பாவுக்காக ஓடுகிறவங்களா, ஊழியத்தை தீவிரமா செயல்படுகிறவங்களா, ஊழியத்தின் வேகத்தை அதிகரிக்கிறவங்களா, இன்னும் அதிகமா ஏசப்பாவோட ஊழியத்தை செய்யணுமே சொல்லிட்டு தாகம் உள்ளவங்களா, அவர் மேல ஒரு தீராத தாகமா, அவரை குறிச்சு சொல்றதுக்கு அதிகமா ஓடுகிறவங்களா இருக்கோமா? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் இவ்ளோ இருக்குதே, இந்த ஜனங்கள் அழிஞ்சு போனா நரகத்துக்கு போயிருவாங்களே, ஏசப்பா வருகை வந்துச்சு அப்படின்னா இவங்களாம் கைவிடப்பட்டு போயிருவாங்களே, இந்த ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்கிறதுக்கு யாரும் இல்லையே சொல்லிட்டு பரிதபிக்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமா? இந்த ஆத்துமாக்களுக்காக போராடுகிறவங்களா இருக்கிறோமா? ஆத்துமாக்களை பரலோகத்துல ஆதாயப்படுத்துறதுக்காக நம்மளுடைய ஏதோ ஒரு சின்ன காரியத்தை நம்ம செய்கிறவங்களா இருக்கோமா? நம்ம கையில கொடுக்கப்பட்ட நம்முடைய கிராமத்தை, நம்மளுடைய ஊரை, அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் குறிச்சு நம்ம முன்னறிவிப்பா ஜெபிக்கிறவங்களா இருக்கோமா? அவங்கள பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்ம கையில இருக்குது. அந்த குடும்பத்தை கர்த்தர் நமக்கும் சுதந்திரமா கொடுத்திருக்காங்க. இந்த சுதந்திரம் இந்த குடும்பத்தை நம்ம கர்த்தருக்காக சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு பேசப்பா விரும்புறாங்க. கர்த்தருக்காக நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். உலக பிரகாரமா இல்ல, பணத்தினால கிடையாது, அன்புனால, விசுவாசத்தினால, ஜபத்தினால இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாளுக்காக. ஏன்னா பரலோகத்துக்கு போகும்போது நம்ம மறிக்கும் போது அவருடைய வருகைக்கு நம்ம போகும்போதோ உலகத்துல இருந்து தங்கத்தையோ வைரத்தையோ நம்முடைய சொத்துக்களையோ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ஆத்துமாக்களால் தான் நம்ம கொள்ளை பொருட்களாய் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட கொள்ளை பொருட்களை நம்ம சேகரித்துக் கொள்ளுகிறவங்களா இருக்கோமா? கர்த்தருக்காக சுதந்திரித்துக் கொள்ளுகிறவங்களா இருக்கோமா? இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவங்களா இருக்கோமா? இவங்களுக்காக போராடுகிறவங்களா இருக்கிறோமா? இவங்க ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு இசப்பா கேக்குறாங்க. ஒவ்வொரு அந்த நோவா வந்துட்டு பேழைக்குள்ள இருந்து பேழையை இசப்பா கட்ட சொன்னப்போ நிறைய மிருகங்களை இசப்பா சொன்னாங்க. ஒவ்வொரு தினுசுக்கா இருந்திருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை சாப்பிட்டு இருக்கும். நிறைய மிருகங்கள் நான்வெஜ் சாப்பிடும், சில மிருகங்கள் வெஜ் சாப்பிடும், புல்லு பூண்டு அதை வந்துட்டு சாப்பிடும். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட் கொடுக்கணும், ஒவ்வொரு டைம்ல ஃபுட் கொடுக்கணும். குட்டி குட்டி இப்போ குட்டி குட்டி பூச்சி சிலந்தி எல்லாம் இருக்குது அப்படின்னா அது காணாம போச்சுன்னா அதை தேடணும். இந்த மாதிரி ஒரு யானையோட காலுக்குள்ள போய் எதுவுமே நசுங்கி செத்துடக்கூடாது, அதையும் பார்த்து கொள்ளணும். இது எல்லாத்தையுமே கர்த்தர் எல்லாத்துக்கும் மேல நோவாக்கு மேல கர்த்தர் இதை அழகா பார்த்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு அப்படிங்கிறதுனால நோவாவும் அது ஒவ்வொன்றின் மேலேயும் கண்ணோக்கமா இருக்கணும். நோவாவும் எப்பவுமே அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த ஒவ்வொரு மிருகங்களையும் நம்ம பூமியில போய் நம்ம சேர்க்கிறது வர, இந்த அழிவு முடிஞ்சு பூமியில போய் சேர்க்கிறது வர இது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோக்கமா அந்த நோவா வந்துட்டு இருந்திருப்பாரு. சோ அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய ஜனங்களை குறிச்சு கண்ணோக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அவங்கள நம்ம கர்த்தருக்காக சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க. முன்குறிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். கர்த்தர் நம்ம முன்குறிச்ச நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளுகிறவங்களா இருக்கணும்னு சொல்லிட்டு இசப்பா விரும்புறாங்க. மூணாவது ஒரு காரியம் என்னன்னா, யாருக்கு இசப்பா சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கறதுதான் சுதந்திரம். பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கறதுதான் ஒரு சுதந்திரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம். யாருன்னா ஆபிரகாம். ஆபிரகாம் நமக்கு நல்லாவே தெரியும், கல்தேயருடைய பட்டணத்துல இருந்த ஒரு மனுஷன். அந்த இடத்துல அவன் குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் இப்போ நோவாவை பிரிச்செடுத்தாங்க. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றா, நோவாவை முன்குறிச்சு கொண்டு வந்தாங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சு கொண்டு வராங்க. நோவா காலத்துல செஞ்ச மாதிரி அவங்க மத்தவங்க அழிச்சு இவனை வந்து தனியா கொண்டு வரல. இந்த நோவாவை அந்த இடத்துல பிரிச்சு கொண்டு வராங்க. அவங்கள அழிக்காம அங்க இருக்கிறவங்க அப்படியே போகட்டும், நீ எனக்காக வந்துரு, என் தரிசனத்தை செய்யறதுக்கு நீ வந்துருன்னு சொல்லிட்டு கர்த்தர் பிரித்தெடுத்து அந்த ஆபிரகாம கல்தேயருடைய பட்டணத்துல இருந்து அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வராங்க. பிரிச்சு கொண்டு வந்து அவங்க கையில ஒரு சுதந்திரத்தை கொடுக்காங்க. அந்த சுதந்திரம் தான் என்னதுன்னு கேட்டோம்னா கானான் தேசம். கானான் தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சுதந்திரமா கொடுக்காங்க. கானான் தேசத்தை அந்த அவனுடைய ஃபர்ஸ்ட் அவன் குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு வர்றதுக்கு என்ன மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கம்ஃபர்டபிள் ஜோனை விட்டு, அவனுக்கு பிடிச்ச ஒரு இடத்தை விட்டு, அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிற ஒரு இடத்தை விட்டு, அவனுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கிற ஒரு இடத்தை விட்டு, கம்ஃபர்டபிள் இல்லாத இது வரைக்கும் பார்த்திராத
ஆனா விசுவாசிக்க கூடிய ஒரு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கல்தேயர் பட்டணத்தை விட்டு வெளியில வராரு. அவரோட சத்தத்தை நோக்கி முன்னோக்கி போறாரு. இதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசுவா பிரித்தெடுத்திருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல இருந்து, நம்மளுடைய ஃபேமிலில இருந்து, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருந்து, நமக்கு தெரிஞ்ச உறவினர்கள் மத்தியில இருந்து, நமக்கு தெரிஞ்ச ஊழியர்கள் மத்தியில இருந்து, எல்லா ஊழியத்தின் மத்தியிலையும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா பிரிச்சு எடுத்திருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு கானான் தேசத்தை நம்மளுடைய கரத்துல குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உலகத்துல நிறைய பேரு நிறைய விதமான ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊழியத்துல ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் ஒவ்வொரு விதமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரிசனத்தை நோக்கி கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஓட்டத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஓட்டம் தான் என்ன அப்படின்னா, அவருடைய ஊழியத்தை, அவருடைய தரிசனத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம். அவர் டிஃப்ரெண்டா எல்லாரையும் மாறி கிடையாது, எல்லாரையும் போல கிடையாது, எல்லாரையும் விட டிஃப்ரெண்டா 1,00,00,000 ஆத்துமாக்களை நம்ம ஓடி ஓடி போய் சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும். அப்படிப்பட்ட நம்ம இருக்கிற பிளேஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, கம்ஃபர்டபிள் இல்லாத ஜோனா இருக்கும். நம்ம இருக்கிற இடம் கம்ஃபர்டபிள் இல்லாத மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா சோர்வுகள் வரும், பலவீனம் வரும். கூட இருக்கிறவங்களே சோர்ந்து போக பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நெகட்டிவா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஏசப்பாவுக்காக மொபைல்ல ஏதாவது ஒரு யூடியூப்ல வீடியோ போடலாம் அப்படின்னுட்டோ, ஒரு வசனத்தை நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, நெட் ப்ராப்ளம் வரும். கூட இருக்கிறவங்க உன் மூஞ்சி என்ன நல்லாவா இருக்கும், சவுண்ட் என்ன நல்லாவா இருக்கும், வாய்ஸ் என்ன நல்லாவா இருக்கு, நீ என்ன இதெல்லாம் பேசணுமா, உன் மூஞ்ச யாரு பாப்பா, நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வச்சு வேற ஏதாவது பண்ணிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சோர்ந்து போக பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் வார்த்தை வந்துட்டு கிளியரா இல்ல, நீ வந்துட்டு குழப்பி குழப்பி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு வரும். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வரும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம எப்படி ஏசப்பாவுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நமக்கு கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கலாம், நமக்கு கஷ்டமா இருக்கலாம். அந்த நேரத்துலதான் நமக்கு வந்துட்டு குக்கிங் ஒர்க் கொடுப்பாங்க. இந்த வேலையை செய்ய, வீட்டுல இந்த வேலை இருக்கு, நீ இந்த வேலையை பார்க்கணும், நீ குடும்பத்தை பார்த்துக்கொள்ளணும், உனக்கு இந்த வேலை இருக்கு, இந்த வேலையை முடி, நீ பிசினஸ் பண்ணணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும். இதை விட்டு ஊழியம் ஓடுன அப்படின்னா ஆத்மாக்களை பிடிக்க உடனே எப்படி சாப்பிடுவ குடும்பத்துல உள்ளவங்களை எப்படி பார்த்துக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் குடும்பத்துல உள்ளவங்க மூலமாகவே ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் காணப்படும். பட் அந்த இடத்துலயுமே ஏசப்பாவை நம்பி நம்ம நிற்கும்போது ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சுதந்திரம், 1,00,00,000 ஆத்துமாக்கள் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏசப்பா பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கானான் தேசத்தை கொடுக்குறாங்க. பிரித்தெடுக்கப்பட்டு அவர் அழைக்கும் போது உடனே வந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிற ஆபிரகாமுக்கு தான் கர்த்தரால கானான் தேசத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் நம்மள ஒரு இடத்துல பிரிச்சு வச்சிருக்காங்களா, தனிமையில உட்கார வச்சிருக்காங்களா, ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம இருந்தாலும் நமக்கு அன்கம்ஃபர்டபிளான ஒரு சூழ்நிலை நம்ம காணப்படுதா, விரும்புகிற காரியத்தை கர்த்தருக்காக செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குதா, நம்மளை சுத்தி எல்லாமே நெகட்டிவா நடந்துகிட்டு இருக்கா, உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆசீர்வாதமான விஷயங்கள் நடக்கும், ஆனா நமக்கு மட்டும் நெகட்டிவா விஷயங்கள் நடக்கும். ஆனா எல்லாவற்றின் மத்தியிலையும் நம்ம ஒரு விஷயத்த மறந்து போயிடக்கூடாது. நம்ம எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக, கர்த்தருக்காக கர்த்தரே பிரித்தெடுத்த சந்ததி தான் நம்ம ஒவ்வொருத்தரும். இப்படி கர்த்தர் பிரித்தெடுத்திருக்க சந்ததியாக நம்ம ஒவ்வொருத்தரும் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்துதான் ஆகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எரிகோ முதல்ல கடந்தாக வேண்டியது இருந்தது, யோர்தானை கடந்தாக வேண்டியது இருந்தது, செங்கடலை கடந்தாக வேண்டியது, அநேக ஜாதிகளை எதிர்த்து யுத்தம் பண்ண வேண்டியது. அதுபோல நம்ம யுத்தம் செஞ்சா மட்டும்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆவிக்குரிய மனதில் யுத்தம் செஞ்சா மட்டும்தான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவங்க கூட சண்டை போடுறது கிடையாது, கோவப்படுறது கிடையாது, அவங்க சொல்ற வேலையை செய்யாம இருக்கிறது கிடையாது. அந்த வேலையை செய்து கொண்டே அவங்களுக்கு பின்னாடி செயல்படுகிற பிசாசின் கிரியைகளை கட்டி எதிர்த்து ஜெயித்து ஜெயம் எடுக்கிறதா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும், 1,00,00,000 ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ளணும், தேசம் எங்கும் இருக்கிற ஆத்துமாக்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது ஏசப்பாவுடைய விருப்பமா இருக்குது. பிரித்தெடுக்கப்பட்டவர்களா
வாலிபர்களால மட்டும்தான் இந்த ஆத்துமாக்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஏசப்பா நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாங்க. அநேக பரிசுத்தவானுடைய கரங்களுக்கு தப்பின வாலிபர்கள், அநேக பரிசுத்தவானுடைய கரங்களுக்கு தப்பின வாலிபர்கள் நம்ம கையில கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு வார்த்தையை கேட்டா அநேகர் ஈஸியா மனம் திரும்பிடுவாங்க. ஏசப்போட வார்த்தையை கேட்டா மனம் திரும்புவாங்க. ஆனா நிறைய வார்த்தையை கேட்டும் 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 துணிகரமா பாவம் செஞ்சு வீழ்ந்து போய் விழுந்து போய் உள்ள ஆழ்ந்து போய் இருக்கிற அன்னையுடைய கைகளுக்கு தப்பின வாலிபர்கள் ஏசப்பா நம்ம கையில கொடுக்கணும்னு விரும்புறாங்க. அப்படிப்பட்டவர்களை சுதந்திரத்துக்கு கொள்ளக்கூடிய நமக்கு தான் அநேக பிரச்சனைகள் வரும். அதை வந்து சோர்ந்து போகாம இதை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏசப்பா என்ன பலப்படுத்துங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்தி பலப்படுத்தி வல்லமைப்படுத்தி நம்ம மூலமா அநேக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நம்ம கையில கொடுக்கறதுக்கு ஏசப்பா சித்தமுள்ளவங்களா வல்லமுள்ளவங்களா இருக்காங்க. ஏசப்பா உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், நம்முடைய குடும்பம் முன்குறிக்கப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்துக்க சுதந்திரம், நம்முடைய கிராமம் பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறது நம்முடைய தரிசனம். இந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு இதை நம்ம சுதந்திரத்துக் கொள்றதுக்கு ஏசப்பா விரும்புறாங்க. இந்த சுதந்திரத்துக் கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிறவங்களா கேர்ஃபுல்லா ஆண்டவரை யுத்தம் செஞ்சு ஆண்டவரை நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட நாங்க ஒவ்வொருவரும் உங்க தரிசனத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நம்ம ஏசப்பாட்ட கேட்போமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஏசப்பாவை நோக்கி, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க எங்களை தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னுமே தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, எங்களை பிரிச்சு எடுத்திருக்கிறீங்க, முன் பிரிச்சு வச்சிருக்கிறீங்க. எதற்காக? எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து இந்த தரிசனத்தை நாங்க நிறைவேற்றி முடிக்கணும், இந்த சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கொள்ள அப்பா 1 கோடி வாலிபர்களை நாங்க சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நம்ம ஏசப்பாட்ட கேட்போமா? ஏசப்பா எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்க யுத்தம் செஞ்சு சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபித்து கேர்ஃபுல்லா இருந்து சுதந்திரத்துக்குள்ள கிருபை தாங்க. எங்க குடும்பத்துல கண்ணோக்கமா இருந்தாங்க சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க ஏசப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே ஏசப்பாட்ட கேட்போமா? அன்பே தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஏசப்பா. இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க ஏசப்பா. நீங்க எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒரு பெரிய தரிசனத்தை ஒரு பெரிய சுதந்திரத்தை நாங்க சுதந்திரித்துக் கொள்ளணுங்கிறதுக்காக எங்களை உருவாக்கி முன் குறித்து இந்த நாள்ல எங்களை பிரித்தெடுத்து உலகத்துல இருக்கிற மனுஷங்க முன்னாடி எங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரே எங்களை நீங்க இப்போ ஆண்டவரே எங்க கையில ஒரு சுதந்திரத்தை கொடுப்பதற்கு நீங்க ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கீங்கப்பா. அந்த சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க எப்பொழுது கேர்ஃபுல்லா இருந்து ஆண்டவரே அப்பா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து போராடி ஜெயித்து ஆண்டவரே நாங்க எங்க சுதந்திரத்தை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க ஏசப்பா. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் உங்களுடைய சுத்தத்தை செஞ்சு முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க உங்களுக்காக உங்களால நீங்க எங்களை உருவாக்கி இருக்கீங்க. உங்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா பிரித்தெடுக்கப்பட்ட நாங்க ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா உங்க தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மரணமே நேரிடுகிறதாயினும் எங்கள் உயிரையும் துச்சம் என்று எண்ணி உமக்காய் ஓடி முடிக்க தரிசனத்தை நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா அற்பமானவள் ஆண்டவரே கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிற ஐசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்க பெருகணும் நாங்க சிறும வேணும்படியே ஜெபிக்கிறப்பா. துதிக்கிற மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றைக்கும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.